24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இன்று முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட மேம்பாலம் தரமற்ற முறையில் உள்ளதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வுக்கு பின் மாவட்ட ஆட்சியர் உமா அளித்த பேட்டியை பார்ப்போம். நீங்க சொன்ன மாதிரி இந்த கட்டை இருக்கிறது, இந்த உடைஞ்சிருக்குன்னா சொல்லியிருக்கீங்க. அதற்கான விளக்கங்கள் எல்லாமே அவர் சொல்லுவாரு. பொதுமக்களுக்கு இது ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னால பிப்ரவரி மாசம் சுமார் 114 டன் கொண்ட எடையெல்லாம் வச்சு இதனுடைய லோட் பேரிங் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் முழுமையா ஆய்வு செய்யப்பட்டுதான் இன்னைக்கு இது பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளது. ஆக இது முற்றிலும் பாதுகாப்பானது. மேல போற வாகனங்களுக்கும் சரி, கீழே டிராவல் பண்ணக்கூடிய பொதுமக்களோ வாகனங்களோ யாருக்கும் எந்த விதமான பயனும் கிடையாது. பயப்படவே தேவையில்லை. முழுமையா இது மக்களுடைய பயன்பாட்டுக்காக இவ்வளவு நாளோட நீண்ட நாள் கோரிக்கை 2018 அரசாணை போடப்பட்டாலும் முழுமையா 2021 ஜூன்ல நிதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலமா பொதுமக்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய நேரம் சிக்கனமாகும். அவங்க குழந்தைங்க ஈரோட்ல போய் படிக்க போனாங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது தவிர தொழில் ரீதியா அவங்க வணிக நோக்கத்துக்கு கூட அங்க போனாலும் இந்த பாலம் மூலமா அவங்களுக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதனால தேவையில்லாம வதந்திகளையோ இல்ல பயப்புறுத்துற மாதிரி செய்திகளையோ போடுறத மாவட்ட நிர்வாகம் அனுமதிக்காது. இது முழுக்க முழுக்க பாதுகாப்பானது. மகளிர் நல பிரிவு, 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.